மகளே என் மருமகளே அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, துளசி படிக்கிற காலேஜில் வந்து ஒரு பையனால ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனைலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேருந்து யாரையோ வந்து துளசிய வந்து கடத்திட்டு காட்டு பகுதிக்கு போயிருவாங்க. சின்ன தம்பி வந்து அவங்கள தேடி போவாங்க. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மரத்தில வந்து கட்டி வச்சுருவாங்க. இத பார்த்த சின்ன தம்பி அந்த ஆளுங்கள்லாம் அடிச்சு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, துளசிய வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிருவாங்க. கூட்டிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நடு காட்டிலேயே ராத்திரி நேரம் அப்படிங்கிறனால மாட்டிப்பாங்க. அதனால அவங்க பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சோளக்கருத பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நெருப்ப மூட்டி வந்து சுட்டு 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ துளசி பார்த்தீங்கன்னா, எனக்கும் சுடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்து சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, அபிராமி நாச்சியார் வீட்ல வந்து இருக்கிறவங்க எல்லாம், இவங்க 2 பேரும் ஊருக்கு போனாங்களா இல்லையான்னு தெரியல. எங்க தான் போனாங்களோ, ஓலையூருக்கு போகாம இவங்க எங்க தான் போனாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே தப்பா வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் அபிராமி நாச்சியார் வீட்ல உள்ள எல்லாருமே திட்டுவாங்க. தேவையில்லாம அவங்க 2 பேரையும் தப்பா பேசுற வேல வச்சுக்காதீங்க. அவங்க வந்து இந்நேரம் அவங்க அப்பா வீட்ல தான் இருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வந்து தகவல் சொல்லியிருப்பாங்க. அப்ப வேற ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அபிராமி நாச்சியார் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போது? ஸோ துளசி வந்து கண்டிப்பா வந்து சின்ன தம்பி வந்து காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லி தான் வீட்ல உள்ள எல்லாருக்கும் புரிய வைக்க போறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.